ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஆனந்த அருள் பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாம் கடந்த பதிவுகளெல்லாம் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு பொருள்களை நாம் சிவத்தலங்களை அதனால் தரிசிக்கிறதுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பதையெல்லாம் பார்த்தோம். இந்த பதிவிலையும் நாம் ஒரு முக்கியமான ஒரு பொருளை விவாதிக்கிறோம். அதற்கு எந்த சிவத்தலத்தை தரிசிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். மனிதனுக்கு பணம் என்பது முக்கியம். அப்படி பணம் வைத்து தான் இந்த உலகமே சுழலுகிறது என்பதை நம்ம கடந்த ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பணத்தை பல்வேறு வகையில் நாம் அதை சம்பாதிக்க முடிகிறது. ஆனால் அதுக்கு ஒன்று தொழில் செய்வதோ அல்லது ஒரு வியாபாரம் செய்வதற்கோ நமக்கு நிச்சயம் முதலீடு தேவைப்படுகிறது. அப்போ பணம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதை வள்ளுவரும் அழகாக சொல்கிறார். அருளுள்ளார்க்கு அவ்வுலகம் இல்லையாங்கு, பொருளுள்ளார்க்கு இவ்வுலகம் இல்லையாங்குங்கிறாரு. அப்போ பொருள் இருக்கின்ற வரையில் மனிதனுக்கு அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறது, அவனுடைய வாழ்க்கையை சுழற்ற முடிகிறது. அப்போ ஒரு மனிதன் எல்லா நேரங்களிலையும் பணம் வைத்து கொண்டு தான் ஒரு தொழிலையோ ஒரு செயலையோ அல்லது அவனுக்கு தேவைகளை நிறைவேற்ற முடியுமா என்றால் முடியாது. அப்போ அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த கடன் வாங்கித்தான் சில காரியங்களை செய்து திருப்பி அதை நாம் சரி அடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி இருக்குது. அப்போ ஒரு செயலை செய்வதற்கு பணம் தேவை, ஆனால் அந்த பணத்தை விட அவனுக்கு அதற்கு தேவையான அறிவும் தேவை. லேக் ஆஃப் மணி இஸ் நாட் அப்டக்கிள், பட் லேக் ஆஃப் ஐடியா இஸ் அப்டக்கிள்ங்கிறான். அப்போ ஒரு பணத்தை ஈட்டுவதற்கு நாம் பல முதலீடுகளை செய்யணும். அந்த முதலீடு செய்வதற்கு நமக்கு கடன் தேவைப்படுது. கடன் வாங்கி தான் ஒரு வீடை கட்டுறோம், கடனை வாங்கி தான் ஒரு குடும்ப நல்ல காரியங்களை செய்கிறோம், கடன் வாங்கி தான் ஒரு வியாபாரத்தை செய்கிறோம். அப்போ இதை போல் பல்வேறு வகையில் நம்ம கடன் வாங்கி செயல்பட வேண்டியது எல்லாருக்கும் அந்த கட்டாயம் இருக்குது, ஒரு சிலரை தவிர. அப்போ அந்த வாங்கிய கடனை நான் திருப்பி முறையாக கொடுக்கணும். இப்போ கடன் வாங்குறது எவ்வளோ முக்கியமோ திருப்பி கொடுக்குற முக்கியம். இப்போ நான் கூட்டுறவுத்துறையெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். கடனை வாங்கும்போது எல்லோரும் வாங்குவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்கும்போது அரசாங்கம் அதை தள்ளுபடி பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ கடன் திருப்பி கொடுக்கும்போது தான் அந்த கடன் முழுமையடையும், நம்மளுடைய கடமையும் முடியும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது இப்போ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்கிறான். இஃப் யூ நோ த வேல்யூ ஆஃப் த மணி யூ ட்ரை டு கெட் தி பாரோயிங் ஃப்ரம் அதர்ஸுங்கிறான். நீ யார்ட்டாவது போய் உன்னுடைய கடனை கேட்டுப்பார், அப்போ தான் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும்னு அந்த பழமொழி சொல்லுது. இப்போ கடன் வாங்கி நாம் தொழில் செய்வதில் எந்த விதமான தவறு இல்லை. அதை முறையாக பயன்படுத்தி திருப்பி அந்த கடனை கொடுக்கணும். அப்படி கடனை கொடுக்கலைன்னா எவ்வளவு தூரம் கடன் கொடுத்தவர் பாதிக்கப்படுவார் என்பதை நாம் பார்க்கணும். கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலைஞனான் இலங்கை வேந்தன்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி கடன்கள் அதிகமாக இருந்து அவற்றை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருவருக்கு ஏற்படுமானால் அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கு நமக்கு அந்த பொருளை ஈட்டுவதற்கு செல்வம் பொருள் பொன் தேவைப்பட்டு அதன் அடிப்படையில் கடனை தீர்த்து நாம் கொடுக்க முடியும். அப்போ அந்த பொருளை ஈட்டுவதற்கும் அந்த பொருள்கள் நமக்கு கிடைப்பதற்கும் பொன் கிடைப்பதற்கும் அந்த கடனை நாம் திருப்பி அடைப்பதற்கு எந்த சிவத்தலத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சிவத்தலம் இங்கே தமிழகத்தில் இருக்கிறது. அந்த சிவத்தலம் தான் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தீஸ்வரர். அந்த விருத்தாச்சலம் என்பது மருவி வந்த ஒரு பெயர். விருத்தம்னா முதுமை என்று பழமை என்ற அர்த்தம். சலம் என்று சொன்னால் அது மலை என்ற அர்த்தம். அதற்கு பழமையான பெயர் முதுகுன்றம் என்று பெயர். அது விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. திருச்சி நெடுஞ்சாலை, சென்னை நெடுஞ்சாலையிலிருந்து வேப்பூரிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த விருத்தாச்சலம் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு தலம். 1008 சிவாலயங்களில் 4 முக்கியமான தலங்களில் விருத்தாச்சலம் ஒன்று. ஒரு காசி, தென்காசி, கேதார்நாத், நம்மளுடைய விருத்தாச்சலம். இந்த 4ம் மிக முக்கியமான தலங்களாக சிவத்தலங்களில் கருதப்படுகிறது. இதற்கு முதுகுன்றம் என்று தான் பெயர். ஒரு காலத்தில் பிரம்மா உயிர்களெல்லாம் படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மலையை தோற்றுவித்து அதிலிருந்து படைப்பதற்காக அவர் முற்பட்ட போது சிவபெருமானிடம் சொல்லும்போது சிவபெருமான் முதல் அமைத்து கொடுத்த மலை
குன்று, இது இந்த முதுகுன்றம். அதனால் அதுக்கு முதுகுன்றம் என்று பெயர். இந்த விருத்தாச்சலம் பஞ்ச மங்கள சேத்திரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே 5 என்ற அடிப்படையில் இருக்கும். கோபுரங்கள் 5, பிரகாரங்கள் 5, உள்மண்டலம் மண்டபம் 5, வெளிமண்டபம் 5. மணிமுத்தாறு கரையில் தான் அந்த ஆற்றினுடைய கரையில் இருக்கக்கூடியது. அது புண்ணிய நதியாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த விருத்தாச்சலம் மிக முக்கியமான ஒரு சிவத்தலம். இந்த தலத்தை நாம் அங்கே இருக்கக்கூடிய பழமைநாதர்னு சொல்கிறது, அவரை விருத்தகிரீஸ்வரர்னு சொல்கிறோம். அந்த பழமைநாதரை வணங்கினோம்னா பொன் பொருள் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதன் மூலமாக நாம் கடனை திருப்பி கொடுக்க முடியும். அதற்கு என்ன சான்று, அதற்கு பிரதான சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விருத்தாச்சலம் அந்த முதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய பழமைநாதர் ஆலயத்தை ஒரு காலத்தில் விபசித்து என்ற ஒரு முனிவர் அங்கே தங்கி அதை புரணமைத்து அதற்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். அப்போ பொன்னும் பொருளும் அங்கே கிடைக்கலை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த வன்னி மரம் தான் அங்கே தலவிருச்ச மரம். அங்கே அந்த ஆலயத்தை புறநமைக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்துக்கு வேலை பெருத்த அத்தனை பேருக்கு அந்த வன்னி மரத்தின் இலையை அவர் பறித்து கொடுத்ததாகவும் அது எல்லாம் பொன்னானதாகவும் மாறியதாகவும், யார் யார் எந்த வேலை செய்தார்களோ அவர்களுடைய வேலைக்கு மதிப்புக்கு தகுந்த போல் அந்த இலை, அந்த வன்னிமர இலை, அது அவர்களுக்கு பொன்னாக மாறியதாகவும் ஒரு பிரதான சான்று இருக்கிறது. இந்த பிரதான சான்றின் அடிப்படையில் தான் அந்த இடத்த, அந்த விருத்தகிரீஸ்வரரை, அந்த பழமைநாதரை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு பொன்னும் பொருளும் கிடைக்கும். அதன் மூலமாக நாம் கடனை திருப்பி அடைக்க முடியும் என்று ஒரு பிரதான சான்று. அப்போ இது தவிர அந்த தலத்துக்கு என்ன திருமுறை சான்று என்ன இருக்குது? அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கு அவர் எப்படி பொன் பொருளை கொடுப்பார் என்பதற்கு திருமுறை சான்று என்ன இருக்குது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த தலத்தில் 3 பேரும் பாடியிருக்காங்க. தேவாரம் பாடிய 3 முதலிகள் 3 பேரும் பாடியிருக்காங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரரும் பாடியிருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே அந்த தலம் மிக முக்கியமான தலம் என்பதற்கு என்ன காரணம்? காசியை விட இது மிக முக்கியமான தலமாக. ஏனென்றால் நாம் முக்தி அடைவதற்கு காசிக்கு செல்லக்கூடியது நம்மளுடைய பழக்கம், நம்ம இந்து தர்மத்தில் இருக்கிறதில்ல. அந்த விருத்தாச்சலத்தில் பிறந்த மக்கள் அங்கே காசிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதற்கு பேரே விருதகாசி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதற்கு என்ன சான்று இருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒருவர் இறந்து போய்விட்டால் அவரை அங்கே இருக்கக்கூடிய அம்மை, பாலாம்பிகை அம்மை, விருத்தகிரீஸ் அம்மை, அவர் தன்னுடைய அந்த உயிரை தன் துடையிலே வைத்து ஆற்றுப்படுத்துகிற பொழுது இறைவன் அந்த உயிருக்கு தன்னுடைய உருவத்தை கொடுக்கிறார். அதன் சாப உருவம் என்று பெயர். அப்படி கொடுப்பதனாலே அந்த தலத்திற்கு விருதகாசி என்று பெயர். அவ்வளவு அதை ஒரு அழகான பாடல்ல சொல்கிறாங்க. தூசினால் அம்மை தன் தொடையின் மேல் வைத்து துஞ்சும் மாசிலா உயிருக்கெல்லாம் ஈசன் தன் கோலத்தை ஈண்டு இயல்பால் காசி அவை விழுமிதான முதுகுன்றம் வரை கண்டான் என்று அந்த பாடல் சொல்லுது. அப்போ அந்த தலத்திலே இறக்கக்கூடிய, அந்த விருத்தாச்சலத்தில் இறக்கக்கூடிய எந்த உயிரையும் இறைவன் தன்னுடைய கோலத்தை கொடுத்து ஆற்றுப்படுத்துகிறான். ஆகவே அது காசிக்கு நிகரான ஒரு தலம். ஆகவே அங்கே இறக்கக்கூடிய உயிர் முக்தி அடைகிறது என்றது இந்த பாடல் மூலமாக தெரிகிறது. அவ்வளவு சிறப்புக்குரிய இது அந்த இது. ரெண்டாவது, அந்த தலத்தில் ஒரு விநாயகர் இருக்கார், பாதாள விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த விநாயகர் எப்படி நீங்கள் நம்ம காளஹஸ்தியில் கீழே இறங்கி விநாயகரை பார்க்கிறோமோ அதே போல் இங்கேயும் விநாயகர், எப்படி முருகனுக்கு 6 படை வீடு இருக்கிறதோ அதை போல் விநாயகருக்கும் 6 படை உண்டு. அதில் 2ஆம் படை வீடாக இந்த விநாயகர் விருத்தாச்சலத்தில் இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தலம். இப்போ திருமுறை சான்று என்ன இருக்குது? அங்கே பொன்னும் பொருளும் கிடைத்து நம்மளுடைய கடனை தீர்க்கலாம் என்பதற்கு என்ன திருமுறை சான்று இருக்குது என்று பார்த்தீர்கள் என்றால், சுந்தரர் தன்னுடைய கடன் என்றால் அவர் அடியார்களுக்கெல்லாம் அமுது படைக்கணும், அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், அடியார்களுக்கெல்லாம் சேவைகளுக்கு தேவையான செலவுகளை செய்வதற்கு தன் பொருள் வேண்டும் என்ற பொழுது அவர் விருத்தாச்சலம் சென்று பழமைநாதரை வணங்குகின்ற பொழுது 12,000 பொற்காசுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
அவர் அதை அந்த மணிமுத்தாறிலே வீசி திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாலய கோலத்திலே பெற்றுக்கொண்டார். ஆகவே இதுக்கு முக்கியமான சான்றாக, திருமுறை சான்றாக அவர் பல பாடல்களை அங்கே பாடியிருக்கிறார். அதில் முக்கியமான பாடல் என்ன, அதுதான் பொன் செய்த மேனியினர் புலித்தோலை அறக்க செய்தீர், முன் செய்த மூவேயிலையும் எரித்தீர் முதுகுன்றம் அமைந்தீர், மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள்தன் முகப்பே, என் செய்தவாறு அடியேன் இட்டலம் கெடவே என்று பாடுகிறார். அதாவது பறவை, அவருடைய பறவை நாச்சியார் அவருடைய மனைவியான அவர் அடியார்களுக்கு அமுது செய்வதற்கு பொருள் தேவைப்படுகிறது, பொருள் கொடு என்று கேட்கின்ற பொழுது பழமைநாதர் விருத்தீஸ்வரர் 12,000 பொற்காசுகளை கொடுத்தது. அதன் அடிப்படையில் அதை வைத்து அவர் தன்னுடைய கடன் எல்லாம், அது அடியார்களுக்கு அமுது படைக்க வேண்டியது கடனாக இருந்ததெல்லாம் தீர்த்தார். அந்த காசுகள் மூலமாக அடியார்களுக்கு அமுது படைத்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து அந்த கடன்களை தீர்த்து கொண்டார் என்று நம்மளுடைய தேவாரம் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கடன் உள்ளவர்கள் தன்னுடைய கடனை திருப்பி அடைப்பதற்கு பொன்பொருளை வேண்டுகின்ற பொழுது நாம் விருத்தீஸ்வரரை பழமைநாதரை வணங்கினால் கிடைக்கும் என்பது ஒரு சான்று. அதே போல் திருஞான சம்பந்தரும் ஒரு பாடலில் சொல்கிறார். அந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, அத்தன் முதுகுன்றை பக்தியாகி நீர் நித்தமும் ஏத்துவீர் குய்தல் செல்வமே என்று திருஞான சம்பந்தர் பாடுறார். அப்போ ஒரு செல்வம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதுகுன்றத்திலே இருக்கக்கூடிய அந்த அத்தனை நித்தமும் நீ பக்தியால் ஏத்துவீர் என்றால் செல்வம் உய்தலே என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த பழமைநாதரை விருத்தீஸ்வரை நாம் வணங்குகின்ற போது செல்வம் கிடைக்கும் என்பதில் இது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இது திருமுறை சான்றாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆன்மீக அன்பர்கள், அதே போல் நம்முடைய தமிழ் நெஞ்சங்கள், நண்பர்கள், உறவினர்கள், இதை பார்க்கின்ற ஆனந்த அருள் நம்முடைய சப்ஸ்கிரைபர் செய்திருக்க எல்லா நண்பர்கள், பார்க்கின்றவர்கள் எல்லோரும் முதுகுன்றம் சென்றீர்கள்னால் பொன்பொருள் அங்கே இருக்க பழமைநாதரை மனதோர உருகி வணங்கும் போது பொன்பொருள் கிடைத்து செல்வ செழிப்பாகவும் இருக்க முடியும், தனக்கு ஏற்பட்ட கடன்களையும் திருப்பி அடைக்க முடியும். அதே போல் அதற்கு இன்னொரு சான்றாக நம்முடைய சுந்தரர் பாடியிருக்க ஒரு பாடலும் இந்த நேரத்தில் சான்றாக இருக்கிறது. சொல்லாய் நம்பி பொருளாய் நின்ற நம்பி அல்லல் தீர்க்கும் நம்பி அடியார்க்கு அருள் செய்ய வல்லை நம்பி உனக்கு ஆட்செல்கில்லாருக்கு அல்லல் நம்பி அப்போ எழுப்பிறப்பும் நம்பி கண்டாயே என்று பாடுகிறார். அப்போ இந்த பாடல்கள், இந்த தேவார பாடல்கள் மூலமாக நாம் முதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய பழமைநாதர், முதுகுன்றேஸ்வரர், அதே நேரத்தில் விருத்தீஸ்வரர் நமக்கு அவரை மனதார வணங்குகின்ற பொழுது, தன்னுடைய நிலைமையை துஞ்சுகின்ற பொழுது சொல்லி அவரை மனதார வேண்டுகின்ற பொழுது பொன்னும் பொருளும் கொடுத்து கடன்களை தீர்ப்பதற்கு அவர் உதவி செய்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படையில் முதுகுன்றம் சென்று பழமைநாதரை வணங்குங்கள், செல்வ செழிப்பாகுங்கள், தன்னுடைய கடன்களெல்லாம் தீர்ந்து நல்வாழ்வு வாழலாம் என்று கூறி நாம் இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.